SCIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூலை 29 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அலாங் வித் MCQs. ஓகேங்களா? நியூஸ் அண்ட் நியூஸ்ல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் செக்ரட்டரியேட் செட் டு கோ கிரீன் பை இயர் எண்ட், ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் டு ஸ்விட்ச் டு இ ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் முடிவுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து எந்த ஒரு காகிதமுமே இல்லாம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் மாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸஸும் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா எல்லா ஆஃபீஸஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரே இல்லாம எல்லாமே வந்து டிஜிட்டல் மோட்ஸ்ல தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியை ப்ரொமோட் பண்றதுக்கும் ஃபாஸ்டர் கிளியரன்ஸ்க்காகவும் தான் இந்த விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, which among the following body is responsible for implementing e-governance in தமிழ்நாடு? ஓகேங்களா? தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா e-governance இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, ஆப்ஷன் பி ஸ்டேட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஆப்ஷன் சி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட். ஸோ செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் quashes income tax proceeding against Karthi Chidambaram. They pertain to returns filed for the assessment year 2014 to 15. ஓகேங்களா? இந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் பொலிட்டிக்கல் நியூஸ். ஓகேங்களா? பட் இதுல வந்து இன்கம் டேக்ஸ் வந்திருக்கனால நம்ம இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்டு கொஸ்டினை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ the income tax amount will be collected and appropriated by. ஓகேங்களா? ஸோ அதாவது வருமான வரி அப்படிங்கிறது யாரால கலெக்ட் பண்ணி யாரால பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி லோக்கல் கவர்மெண்ட், ஆப்ஷன் டி ரீஜனல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் பணம் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுக்கறதும் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பூரி பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி டு ட்ரிங்க் வாட்டர் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த டேப். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மெட்ரோ சிட்டிஸ் எல்லா பெரிய பெரிய நகரங்களையும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ. ஓகேங்களா? அதாவது தண்ணீர் அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதுவும் பெருநகரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது அடிக்கடி நிகழும். ஓகேங்களா? அப்படியே தண்ணி கிடைச்சாலும் அந்த தண்ணி வந்து சுத்தமான சுகாதாரமான தண்ணியா இருக்கான்னு பார்த்தா அதுலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகேங்களா? ஸோ அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ஸை வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? பட் அதனாலையும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஆர்ஓலையும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 20% இருந்து மேக்ஸிமம் 80% ஆஃப் த வாட்டர் அப்படிங்கிறது வேஸ்டா வெளியேறுது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பூரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து கவர்மெண்டே அதாவது முனிசிபல் கார்பரேஷனே வந்து வாட்டரை பியூரிஃபை பண்ணி டைரக்டா மக்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை மெக்கனைஸ்டு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸை யூஸ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணியோட பியூரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி தண்ணி மூலியமா அதிகமா வேஸ்ட் உற்பத்தி ஆகுறதும் குறையுது. அதாவது வேஸ்ட் வாட்டரும் குறையுது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா which among the following state provides the quality water which is safe to consume straight from the tap? ஓகேங்களா? அதாவது தண்ணீர் குழாயில இருந்து தண்ணீர் பருகும் போது அது சேஃபா இருக்கு அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்தி அதை மக்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி அஸ்ஸாம், ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி ஒடிஷா.
ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பூரி நகரத்துல தான் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் ஒடிஷா. ஓகேங்களா. ஸோ இந்த பூரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கும் ஃபேமஸ். பூரி ஜெகநாத் டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ ரத யாத்திரை எல்லாம் அங்கே வருஷம் நடக்கும். ஸோ இந்த ஜெகநாத் டெம்பிள் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் லான்ச்சஸ் ஃப்ரீ வேக்சினேஷன் த்ரூ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். த டிரைவ் வில் பி சப்போர்ட்டட் பை யூசிங் சிஎஸ்ஆர் ஃபண்ட். ஓகேங்களா. அதாவது தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து இலவச தடுப்பூசி போடுற ஃபெசிலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல இருந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதுவும் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கவர்மெண்டோட ஒரு வெல்ஃபேர் மெஷர். ஓகேங்களா. பட் நம்ம கொஸ்டின் எங்க இருந்து ஃப்ரேம் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் சிஎஸ்ஆர் ஃபண்ட். ஓகேங்களா. அதாவது சிஎஸ்ஆர் நிதி பற்றி பின்வருவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா. சிஎஸ்ஆர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதாவது ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் சர்டன் பர்சன்டேஜை வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க டொனேட் பண்ணணும். அதாவது டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணத்தை வச்சு ஏதாவது சமூகத்துக்கு நல்லது பண்ணலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மரம் நடுதல், அதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, இல்லை ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைப்ரரி அமைச்சு கொடுக்கறது. ஸோ லைப்ரரி அமைச்சு கொடுக்கறதுல தொடங்கி ரோடை வந்து தூய்மைப்படுத்துறது, ஏதோ நகரத்தை தூய்மைப்படுத்துறது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுலா தலங்கள் இருக்கும் இல்லைங்களா, பாரம்பரிய சுற்றுலா தலங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிற பொறுப்பு ஏத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விதத்துல இந்த சிஎஸ்ஆர் பணத்தை இந்த கம்பெனிகள் செலவு பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷன். ஓகேங்களா. மேண்டேட்ரி அப்படின்னா கம்பல்சரி கண்டிப்பா அந்த சர்டன் குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா வந்து பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்ப்போம். அதுல எந்த கிரைட்டீரியா தப்பு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கம்பெனி வித் நெட் ஒர்த் ஆஃப் 500 crores. ஓகேங்களா. அதாவது ஏதோ ஒரு கம்பெனி அப்படிங்கிறது 500 கோடிகள் அதோட நெட் ஒர்த்தா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி கண்டிப்பா சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கறத கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா. ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் a company with turnover of 1000 crores. அதாவது அவங்க பணத்தை திருப்பி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 கோடிகளை தாண்டி போச்சு அப்படின்னாலும் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல அவங்க பணத்தை செலவு பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அ கம்பெனி வித் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 5 crores ஆர் மோர். அதாவது அவங்களோட லாபம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கோடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல அவங்க சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அவங்க செலவு பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ டேர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேர்ன் ஓவர் அப்படின்னா நம்ம எவ்வளவு முதலீடு பண்றோம், மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு பணம் திரும்பி வருது அப்படிங்கறதான் டேர்ன் ஓவர். 100 ரூபா போட்டு 130 ரூபா வந்துச்சு அப்படின்னா நம்ம டேர்ன் ஓவர் 130 ரூபாய். ஓகேங்களா. ப்ராஃபிட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் முதலீடு பண்ணிருக்கோம். ஸோ 130 ரூபாய் வந்திருக்கு. ஸோ டேர்ன் ஓவர் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேர்ன் ஓவர்ல இருந்து நம்ம சம்பளம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு அவர் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் செலவாகிறதெல்லாம் செலவாயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் அமௌண்ட் தான் நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட் விட கம்மியா போச்சு அப்படின்னா அது லாஸ். ஸோ ஆப்ஷன் டி கம்பெனி ஹேஸ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 10% ஃபார் 3 years ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேங்களா. அதாவது கம்பெனி அப்படிங்கிறது 10% குறைஞ்சபட்சம் 10% பணத்தையாவது அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டா கொடுக்கணும். ஓகேங்களா. அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் 10% அப்படிங்கிறது 3 வருஷத்தை ஆவரேஜ் எடுத்து தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இது ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான் எக்ஸப்ட் அந்த 10% அப்படிங்கறத தவிர. ஓகேங்களா. ஸோ இது 10% கிடையாது 2%. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நீட் பேனல் அண்ட் ஐவாஷ் சேஸ் பழனிசாமி. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாடோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு கவர்மெண்ட் வந்து நீட்டோட கருத்து கேட்கறதுக்காக நீட் பற்றியான கருத்தை கேட்கறதுக்காக ஒரு
பேனலை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த பேனலை வந்து அமைச்சது ஒரு கண் துடைப்புக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் அகைன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். பட் நீட் அப்படிங்கிறது நியூஸ்ல ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டு இருக்கனால நீட் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அப்படிங்கிறது அதை யார் நடத்துறா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, விச் அமாங் த ஃபாலோயிங் பாடி வில் கண்டக்ட் நீட் எக்ஸாம். நீட்டோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்க நீட்டோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கறத நீட்டோட அப்ரிவேஷன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ யூபிஎஸ்சி, ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் சி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா, ஸோ இந்த 4 பாடியில எந்த பாடி வந்து நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கறதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் பேனல் ஃபார் ரிவ்யூவிங் எம்எஸ்எம்இ ரிவைவிங் எம்எஸ்எம்இ. இட் வில் ரெக்கமெண்ட் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் லெண்டிங் டு த செக்டார். ஓகேங்களா, அதாவது நம்ம மாநில அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழுவை ஒரு பேனலை அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பேனல்ல மோஸ்ட்லி யார் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் இருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ், அதாவது நலிவடைந்து இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் எல்லாத்தையும் மீட் எடுக்கிறதுக்கு தான் இந்த பேனலை அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பேனல் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டாரை எம்எஸ்எம்இ செக்டாரை, அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் எப்படி முன்னேற்றலாம், அவங்கள வந்து எப்படி வந்து திருப்பி பழைய குளோரிக்கு எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி வந்து கடன் கொடுக்கறத கொஞ்சம் ஈஸி படுத்துறது, அவங்களுக்கு எந்த மாதிரி சப்சிடி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த குழு மானியம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த குழு வந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் எக்ஸாம்ல இதே கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா, which among the following is the correct abbreviation of MSME? ஓகேங்களா, MSME யோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ மெகா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஆப்ஷன் பி மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஆப்ஷன் சி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஆப்ஷன் டி மினி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தகைசால் தமிழர் அவார்டு ஃபார் சங்கரையா. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்திருந்தோம் தகைசால் தமிழர் அப்படிங்கிற அவார்டை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதாவது உருவாக்கி இருக்காங்க, புதுசாக இந்த அவார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் இல்லை நேற்று நியூஸ்ல வந்து அது எவ்வளோ கேஷ் அமௌண்ட்டை வந்து அந்த அவார்டு கூட எவ்வளோ கேஷ் அமௌண்ட் ப்ரைஸாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கான அந்த விருதை வாங்க போகக்கூடிய நபரை வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த நபரை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஹாஸ் பீன் அவார்டட் த தகைசால் தமிழர் அவார்டு. ஓகேங்களா, ஸோ பின்வரும் நால்வரில் எவர் தகைசால் தமிழர் விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ நல்லக்கண்ணு, ஆப்ஷன் பி சங்கரையா, ஆப்ஷன் சி ஜெயரஞ்சன், ஆப்ஷன் டி நார்த்தாங்கி நடராஜ். ஓகேங்களா, ஸோ இந்த 4 பேர்ல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சங்கரையா. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி ஜெயரஞ்சன் அண்ட் நார்த்தாங்கி நடராஜ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிபிசி ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கமிட்டியில மெம்பரா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாலிசி கவுன்சில இவங்க வந்து மெம்பரா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கம்ஃபர்டபுள் இன் மேஜர் ரிசர்வாயர்ஸ், மேட்டூர் டேம் ரிசீவ்ஸ் 29,666 cusecs of water on Wednesday. பவானி சாகர் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். ஓகேங்களா, ஸோ இப்போ பேஞ்சுக்கிட்டு இருக்க சவுத் வெஸ்ட் மான்சூன் மழையானது இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நிறைய மாநிலங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் போதுமான அளவை விட அதிகமான மழையும் பேஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழையோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் சென்ட்ரல் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா மற்ற இடங்கள் எல்லாம் மழை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக பெஞ்சனால எல்லா இடத்துலையும் ரிவர்ஸ் அப்படிங்கிறது அண்ட் டேம்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஆயிருச்சு. ரிவர்ஸ் அப்படிங்கிறதும் ஃபுல் கெப்பாசிட்டியில மோஸ்ட் ஆஃப் தி ரிவர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி ரிசர்வாயர் இஸ் லொகேட்டட் இன் விச் அமாங் த ஃபாலோயிங்
district. ஓகேங்களா? So option A Tanjore, option B Trichy, option C Hosur, option D சேலம். ஓகேங்களா? ஸோ ஸ்டான்லி ரிசர்வாயரோட இனியொரு பேர் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொம்மாய் sworn in as Karnataka Chief Minister. He announces scholarship for farmers' children and hikes pension for senior citizen widows. ஓகேங்களா? ஸோ நம்ம கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லீடர்ஷிப் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? பார்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சும் நடக்கல, பட் லீடர்ஷிப் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா which among the following constitutional authority administer oath and secrecy to chief minister. ஓகேங்களா? ஸோ பின்வருவற்றில் யார் முதலமைச்சருக்கு உறுதிமொழி ஏற்க வைப்பார்? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட், ஆப்ஷன் பி கவர்னர், ஆப்ஷன் சி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இன் த ஸ்டேட். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுல யார் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணுவா? ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கவர்னர். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் டு ரோல் அவுட் அகாடமிக் கிரெடிட் பேங்க் on first NEP anniversary. Center will announce some initiatives promised in it. ஓகேங்களா? ஸோ NEP அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து புதுசா இப்போ புது பாலிசியை அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற நபர் தலைமையில ஒரு குழு தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் கிரெடிட் பேங்க் இஸ் ரிலேட்டட் டு. ஓகேங்களா? அதாவது அகாடமிக் கிரெடிட் வங்கி. ஓகேங்களா? ஸோ இஸ் ரிலேட்டட் டு ஆப்ஷன் ஏ மல்டிபிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் இன் காலேஜஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி ஈஸி எஜுகேஷனல் லோன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். Option C infrastructural development loan for colleges. Option D allowing international universities. ஓகேங்களா? ஸோ அகாடமிக் கிரெடிட் பேங்க்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி பண்றாரு அப்படின்னா அவர் எப்போ வேணா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அகைன் செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணலாம், செகண்ட் இயர் முடிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தேர்ட் இயர்ல ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிட்டு இன்னொரு கோர்ஸ்க்கும் போகலாம். அந்த மாதிரி லைக் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு கோர்ஸ்ல இருந்து வேற ஒரு கோர்ஸுக்கு போகலாம், அந்த கோர்ஸ் நடுவில் விட்டுட்டு அகைன் பழைய கோர்ஸுக்கு வரலாம். ஸோ அந்த பழைய கோர்ஸ்ல இருந்து அகைன் ஒரு வருஷம் முடிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு புது கோர்ஸுக்கு போகலாம். இந்த மாதிரி மாறி மாறி போகலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், இப்போ இருக்க சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா 2 வருஷத்துல அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு ரிவார்டுமே கிடையாது. அந்த 2 வருஷம் அப்படிங்கிறது வேஸ்ட். ஓகேங்களா? பட் இந்த அகாடமிக் கிரெடிட் பேங்க்ல இந்த மெத்தட் மூலியமா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து 2 வருஷம் முடிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு லைக் அவருக்கு 2 வருஷம் வேஸ்ட் ஆகல, அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, ஸோ அவருக்கு ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத வெளியே அவர் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அல்டிமேட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதர் than நாலேஜ் சர்டிஃபிகேட் மேட்டர்ஸ் மோர். ஓகேங்களா? ஸோ மோர் அப்படின்னு சொல்றதை விட சர்டிஃபிகேட் நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்குவலோ அதே அளவுக்கு சர்டிஃபிகேட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் அப் டு 5 lakh இன் எய்லிங் பேங்க் டு பி ரீபேட் இன் 90 days. Cabinet approves deposit insurance law amendment on lenders in moratorium. ஓகேங்களா? அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஒரு பேங்க்ல போய் நம்ம பிக்சட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த பேங்க் வந்து திவால் ஆயிருச்சு, பேங்க் ரன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 லட்சம் வரைக்கும் பணம் அப்படிங்கிறது நம்ம 1 லட்சம் போட்டிருந்தோம் அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் பணத்தை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பட்
இப்போ நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்ல 10,000 தான் இருக்கு அப்படின்னா அந்த 10,000 திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருக்கு அப்படின்னா 10 லட்சத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. 1 லட்சத்தை மட்டும் தான் திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 1 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த இன்சூரன்ஸ்க்கு நீங்க எந்த காசும் கட்ட தேவையில்லை. அந்த பேங்கே பிரீமியம் எல்லாத்தையும் பே பண்ணி அந்த இன்சூரன்ஸை உங்களுக்காக எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் அட் ஆல் பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை நீங்க வாங்கிக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 லட்சம் தான் கிடைக்கும். உங்க அக்கௌண்ட்ல 10,000 வச்சா உங்களுக்கு 10,000 தான் கிடைக்கும். அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 லட்சம். ஓகேங்களா? பட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா 2020 பட்ஜெட்ல பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துல இருந்து 5 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் உங்க பேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் திவால் ஆகும்போது உங்க அக்கௌண்ட்ல 5 லட்ச ரூபாய் பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 லட்சமே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல 6 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா 6 லட்சமும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. 5 லட்சம் மட்டும் தான் திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா 5 லட்சம் வரைக்கும் தான் பேங்க் உங்களுக்கு இன்சூர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்க அக்கௌண்ட்ல வந்து 2 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்க போட்ட பணத்துக்கு 2 லட்சத்துக்கு 2 லட்சம் மட்டும் தான் இன்சூர் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு திவால் ஆகக்கூடிய பேங்க் வந்து இந்த மாதிரி 5 லட்சத்தை வந்து அவங்க பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 90 டேஸ் வரைக்குள்ள அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 90 டேஸ்ல 45 நாட்களா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 45 நாள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்டர் அந்த டெபாசிட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டிருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அந்த பேங்க் கம்பைல் பண்ணி டெபாசிட்டரி இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுக்கு அதை கொடுக்கணும். ஓகேங்களா? அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 45 நாள்ல அதை வெரிஃபை பண்ணி 90 நாளுக்குள்ள அந்த பணத்தை அந்த உரிய நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following body will ensure the deposit made by depositors in the bank? ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் பி சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? இதுல கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் ஏ டெபாசிட்டுக்கும் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ டெபாசிட் சேவிங்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ்னா நீங்க வீட்டுல சேர்த்து வைக்கிறதும் சேவிங்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்க பணம் சேவிங்ஸா போட்டு வச்சிருக்கக்கூடிய பணம் தான் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வித் அதர் செட்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸோட மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.